கல்யாண வீட்டு கல்யாண வீட்டுல ஹெவியா தான் இருக்கு உணவு. ஆனா நான் இன்னைக்கு மாப்பிள்ளை போட அம்மா, நான் இன்னைக்கு கண்ணு முழிக்கணும், எனக்கு வேலைக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது நாம அந்த உணவுகள்ல கொஞ்சம் கவனமா பசிச்சு பசிக்க அளவா சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கணும். கொஞ்சம் எச்சு கம்மியாச்சுன்னா நம்ம இரவு கண்ணு முழிக்கும் போது நமக்கு அடுத்த நாள் அது உடல் தொந்தரவை கொடுக்கும். தொந்தரவை ரசாயன மருந்துகள் இல்லாம விட்டுட்டா பிரச்சனை கிடையாது. நம்ம அப்படி இருக்க முடியாதே, புறச்சூழல், அடுத்த நாளைக்கு வேலையை பார்க்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஒரு ரசாயன மருந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இதெல்லாம் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். ஆனா அப்படி நீங்க எடுக்கிறது ஒரு முறை சரி, ஒரு முறை நம்ம பழகிட்டோம்னா இந்த உடம்பு மனசு என்ன சொல்லுவோம். அதான் அன்னைக்கு நம்ம அந்த ஒரு சின்ன மாத்திரையை போட்டோம்ல, அந்த சின்ன ரசாயன மருந்து எடுத்தோம்ல, எனக்கு தலைவலி சரியாச்சுல, இன்னைக்கும் அதே மாதிரி நான் சாப்பிட்டுருவோம்னு சொல்லிட்டு நம்ம மனசு அங்க தேடி போயிருது. இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒவ்வொரு முறையும் வரும்போதும் நாம அதை ரசாயன மருந்துகள் கொண்டு அடக்கிக்கிட்டே இருக்கோம். இப்படி சிறுதுளி பெருவெல்லாமா நம்ம எத்தனையோ வருஷக்கணக்கா சேர்த்துன அந்த கழிவுகள் தான் நிரம்பி வழியுது. உடல் எப்படியெல்லாம் செய்து பாருங்க. காய்ச்சலை கொடுக்குது, சரி பரவாயில்ல, தலைவலியை தான் விடல, சரி காய்ச்சலை கொடுத்து இந்த மனுஷனை நம்ம ரெஸ்ட் கொடுத்து தூங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த காய்ச்சலுக்கு நம்ம ரசாயன மருந்துகள் எடுத்துடுறோம். வாந்தி விடுறதில்ல, வயிற்றுப்போக்கும் விடுறதில்ல, தோல்ல அரிப்பு ஏற்படுது. இப்படி ஏதோ ஒரு வகையில வெளியே போகுது. ஆனா எதையுமே நம்ம அலோ பண்ணாம எனக்கு வேலைதான் முக்கியம், புற வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நமக்கு வேலை 365 நாளும் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த உடலை கவனிக்காம அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உள்ள உறுப்புகள்ல கழிவுகள் தேங்குது. இப்படி தேங்குற கழிவுகள் பலவிதமா வெளியே போகுதுங்கிறத நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். இதுல முக்கியமா இந்த ரசாயன கழிவுகள் எடுத்துட்டீங்கன்னா, இப்படி வெளியில இருந்து சேர்ற கழிவுகள், ரசாயன கழிவுகள் உணவுகள் மூலமா ஆஹ் குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம், ஆஹ் மைதா, ரிஃபைண்ட் சுத்திகரிக்க அதாவது ரிஃபைண்ட் ஆயில், அப்புறம் பால், இன்னும் சொல்லுங்களேன், ஆஹ் நம்ம சூடா சாப்பிடுற பானங்கள் எல்லாம், அதாவது ஆர்டிபிஷியல் செயற்கை பானங்கள். அடுத்தது நம்ம யூஸ் பண்ற பேஸ்ட், பவுடர். இப்ப கடந்த ஒரு ஆய்வுல நெயில் பாலிஷ், அதாவது குழந்தைகளுக்கு சீக்கிரம் பெருசாயிடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு காரணம் அவங்க குழந்தைகள்ல இருந்து போடுற நெயில் பாலிஷ் ஒரு காரணம்ங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்க, நெயில் பாலிஷ் அது அம்மா தானே காரணம். அம்மா ரெகுலரா போடுறாங்க, குழந்தை ரெகுலரா போடுது, ஆனா அந்த குழந்தைக்கு இந்த பாதிப்பு வர்றதை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நகைப்பூச்சு, அப்போ உம் வெயில்ல விளையாடுறது ரொம்ப நல்லதுதான். ஆனா வெயில்ல போனா கலர் கம்மி ஆயிடுறோம் அப்படிங்கிற ஃபீல் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா வெளிநாட்டுல இருந்து நம்ம வெயிலுக்கு இந்த ஊருக்கு வந்து நம்ம உடம்புல சத்துக்களை ஏத்திட்டு போறதா சொல்றாங்க. இப்ப நாம கருத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறோம். அந்த சன்ஸ்கிரீன் எவ்வளவு மோசமான ரசாயனம் அது. ஷாம்பு, சோப்பு, இதெல்லாம் நம்ம போடும்போது நம்ம தோல் வழியாக அந்த ரசாயனங்கள் நம்ம உடம்புக்குள்ள போகுது. இதெல்லாம் நம்ம உடலுக்கு ஒவ்வாத ரசாயனங்கள். அப்ப என்ன பண்ணலாம்னு நீங்க கேட்கலாம். நாம எதையெல்லாம் சாப்பிடுறோமோ அதெல்லாம் தான் நாம தோலுக்கு பயன்படுத்தணும். குளிக்க, தலைக்கு கழுவ பயன்படுத்தணும். அந்த சோப்போ ஷாம்போ நம்ம ஒரு ஸ்பூன் குடிச்சு பார்க்கலாம். குடிச்சு பார்த்து அது அந்த சோப்பை பிச்சு சாப்பிட்டு பார்த்து அதனால நமக்கு வயிற்றுலயோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வராம இருந்ததுன்னா அது நமக்கு நல்லதுன்னு அர்த்தம். இது ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட். ஆனா இது சாத்தியமான்னு யோசிச்சுக்கோங்க. அதனால இதையெல்லாம் முடிந்த வரைக்கும் தவிர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நாளைக்கு பயன்படுத்துறது பரவாயில்ல. ஆனா இங்க 2 நேரம் சோப்பு போடுறோம், தினமும் ஷாம்பு போடுறோம், தினமும் லிப்ஸ்டிக் போடுறோம், தினமும் நெயில் பாலிஷ் போடுறோம், பர்ஃப்யூம் தினமும் யூஸ் பண்றோம். இதெல்லாம் ஏதாவது ஒரு நாளைக்கு பயன்படுத்துறது பரவாயில்ல. ஆனா இதெல்லாம் நம்ம ரெகுலர் பயன்பாட்டுல வச்சிருக்கோம்.
இப்படி ஒண்ணொன்னா யோசிச்சு பாருங்க. இப்படி நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் ரசாயனங்களை, உடலுக்கு ஒவ்வாத ரசாயனங்களை நம்ம பல வழிகளிலும் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ இப்ப நமக்கு கிடைக்கிற உணவுப் பொருட்கள் மூலமாவும் ரசாயனம் போகுது. நம்ம உடலை பராமரிக்கிறதுக்கும் இத்தனை ரசாயனங்களை பயன்படுத்துறோம். அப்ப இந்த ரசாயனங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்? இதெல்லாம் உடல் கெட்டு போகும்னு சொல்லி இந்த கல்லீரல் உள்ள வர்றதையெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கும். இந்த ரசாயன கழிவுகளை எல்லாம் நான் கரைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல் வாங்கி வச்சுட்டு அது சின்ன சின்ன கற்களா மாத்தி சேர்த்து வைக்கும் ஆரம்ப கட்டத்துல. அத நம்ம அப்பவும் நமக்கு புரிதல் இல்ல. ஏன்னா இதை பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடத்தில் இல்ல. நான் பொதுமக்களை தவறு சொல்லவே முடியாது. இல்ல. அத போய் இம்மீடியட்டா இன்னொரு ரசாயன மருந்து குடுத்து அந்த கற்கள கரைக்கிறோம். இல்லன்னா அதுக்கு மருந்து எடுக்கிறோம். அத சரி பண்ணிட்டு தான் நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா, இந்த ஒரு ஸ்டெப்ப நம்ம சரி பண்ணியிருக்கலாம். ஆனா, இதனோட தொடர்ச்சியா அடுத்து பெரிய பாதிப்பு வரப்போகுது. அடுத்தது பாதிப்பு சிறுநீரகத்துக்கு அப்படின்னு நமக்கு அப்ப புரியறது இல்ல. இப்படி நீங்க வருஷக்கணக்கா செஞ்சுட்டு வர்ற செயல், ஒரு 20, 30 வருஷம் நம்ம செய்யுது. ஒரு 50 வயசுலயே ஒரு பெரிய பாதிப்ப உண்டு பண்ணிருச்சுன்னு வைங்களேன். அப்ப சிறுநீரகத்துல ஏதாவது சின்ன சிறுநீரகம் சுருங்குறது, சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்ச பிறகு, நாம அந்த இழந்த அந்த 20 வருடத்துல, நாம் போய் முன்னாடி போய் அங்க இதெல்லாம் திருப்பி நான் என்னுடைய வாழ்வியல மாத்திக்கிறேன்னு சொன்னா, அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேரு தான் வருமுன் காப்போம். உடலுக்கு மட்டும் தான். பொருளாதாரத்திற்கு அல்ல. அப்போ நாம வாழ்ற காலத்திலேயே, இப்ப நம்ம இதை புரிஞ்சுகிட்ட பெற்றோர்கள், குழந்தைகளுக்கு இந்த ரசாயனங்கள பத்தி எடுத்துச் சொல்லணும். பயமுறுத்த வேண்டியதில்ல. ஏன்னா பயமும் சிறுநீரகத்தை பாழாக்கும். குழந்தைகளை பயமுறுத்தி வளர்த்தவே கூடாது. அதனாலதான் இதெல்லாம் நாம செய்யணும். நாம செய்யும்போது நம்மள பார்த்து வளர்ற குழந்தைகள் இதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்களுடைய 20 வருடம் கழித்து வர வேண்டிய ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல போகிற போக்குல 20 வருடம்லாம் அதிகமாத்தான் தோணுது. வெகு விரைவில அதான் இப்ப பார்க்கிறோம் இல்லைங்களா? பெண் பிள்ளைகளாகட்டும், ஆண் பிள்ளைகளாகட்டும், சின்ன சின்ன தொந்தரவுகள் இனப்பெருக்க உறுப்புகள்ட்ட தொந்தரவு வருது. பெண்களுக்கு ஈக்குவலா ஆண்களும் இப்ப தொந்தரவுகள சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் வருது. நரைமுடி சீக்கிரம் வந்துருது. இந்த ரசாயன கழிவுகள், அந்த கல்லீரல் வீக் ஆகுறதுனால உடல் சூடு அதிகமாகுது. அதனால முடி இழப்பு. இப்ப முடி இழப்ப நாம விடுறோமா? முடிக்கு அதுக்கு என்னென்ன தைலம் போடலாம்? அதுக்கு என்ன ஷாம்பு போடலாம்? அதற்கு என்ன மருந்துகள் சாப்பிடலாம்னு ஒரு பக்கம் முடி வர வைக்கிறதுக்கு மருந்துகள் சாப்பிடலாம்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா, நாமளே நமக்கு சூனியம் வச்சுட்டு, திருப்பி அத சரி பண்ணவும் திரும்பவும் போய் அங்க ரசாயன மருந்துகளே எடுத்துட்டு இருக்கோமே ஒழிய, நம்ம வாழ்வியல் முறைய மாத்தி பார்க்கலாம் அப்படின்னு நாம யோசிக்கிறதே கிடையாது. சரிங்களா? அதனால இது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த சின்ன சின்ன தவறுகள ஆரம்ப காலத்திலேயே சரி பண்ணி, இதை நாம வருடக்கணக்கா இத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா தான், இந்த ரசாயன கழிவுகளிலிருந்து நாம தப்பிக்க முடியும். அப்போ இந்த கல்லீரல்ல ரசாயன கழிவுகள் நிறைஞ்சிருச்சு. இந்த கல்லீரல் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, இது நான் சொன்னேன் இல்லையா? அதுலயும் பித்தப்பை கற்களா மாத்தும். கல்லீரல்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுத்தும். மஞ்ச காமாலைய குடுக்கும். இந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனைகள நமக்கு குடுக்கும். அதெல்லாம் திரும்ப போய் நாம இயற்கையா, இயல்பா சரி பண்ணாம, மீண்டும் ரசாயன மருந்துகள கொண்டே அடக்குறோம். கல்லீரல் சொல்லு, "ஏய்யா எனக்கு ஏற்கனவே ரசாயனம் நிறைஞ்சு வழிஞ்சுகிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப நீ ரசாயன மருந்த குடுத்து, நீ உடல் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறேன்னு" சொல்லிட்டு என்ன பண்ணும்னா, அங்கிருந்து அது பொங்கி வழிய ஆரம்பிச்சு, ரத்தத்துல கலந்து, அது சிறுநீரகத்தை சென்று அடையுது கடைசியில. ரத்த சுற்றோட்டத்துல அந்த நச்சுக்கள் அத்தனையும் சிறுநீரகத்த போய் அடையுது. சிறுநீரகத்த போய் அடைஞ்சா, இப்ப சிறுநீரகம் பாதிச்சா, சிறுநீரகம் தான் நம்ம ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியது. இப்போ அந்த ஆயுளுக்கே அங்க பங்கம் ஏற்படுது இல்லைங்களா? சிறுநீரகம் பாதிப்பு வந்தது எவ்வளவு தொந்தரவு. ஆ
டயாலிசிஸ் அப்படிங்கிற முறைகள்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் நமக்கு தேவையா? ஒரு சின்ன விஷயம், ஒரு நாள் ஓய்வு, அந்த உணவ சரி பண்ற விஷயத்த செய்யாம, இப்படி நான் இதைய ரிப்பேர் பண்ணி, இந்த உறுப்புக்கள இழந்து, நான் போய் என்னுடைய வேலைகள செய்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அத வர்றதுக்கு முன்னாடி அவங்க யோசிச்சிருக்கணும். ஆனா, விழிப்புணர்வு டயாலிசிஸ் மெஷின் எத்தன வந்திருக்கு, டயாலிசிஸ் மருத்துவமனைகள் எத்தன வந்திருக்குங்கிறதுல தான் நம்ம எண்ணம் போகுதே ஒழிய, இது இன்னும் அடுத்த தலைமுறைக்கு இது இல்லாம போக வேண்டும் அப்படின்னு நாம எண்ணம் வைக்கணும். அப்போ நம்ம மாறணும். நம்ம சரியாகணும். நாம இயல்பா இதையெல்லாம் விட்டுட்டு இருக்கணும். இதுல இன்னொன்னு சொல்லணும். பிறந்த குழந்தைகளுக்கே நாம அந்த ரசாயன பேட் யூஸ் பண்றோம். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர். அந்த பவுடர் போட்டு அந்த கம்பெனி பேர் வேண்டியதில்ல. நம்ம அந்த பவுடர்கள்னால உடல்ல தோல்ல ஏற்பட்ட தொந்தரவுகள்னால நஷ்டஈடு கொடுக்கப்பட்டதாலாம் ஒரு கருத்து இருக்கு. அப்படி ஒவ்வொன்றும் யூஸ் பண்றோம். அந்த குழந்தைகளுக்கு பேடு, பெண்கள் வந்து அணையாடை, எல்லாமே பிளாஸ்டிக்ஸ், ரசாயனங்கள்னால ஆனது. உடல்ல இருந்து வர அந்த மென்சஸ் பீரியட்ஸ்ல அந்த கழிவுகள் அத்தனையும் கட்டியா மாத்துதுன்னா, அங்க எவ்வளவு ரசாயனங்கள் பொதிஞ்சிருக்கும் அந்த அணையாடையில. அப்ப அந்த அளவு சூடு அங்க இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் தவிர்க்கணும். பருத்தி துணிகளை பயன்படுத்தணும். பருத்தி துணியாலான அணையாடைகள் இப்ப நிறைய இருக்கு மார்க்கெட்ல. அந்த மாதிரி மாற்றி பயன்படுத்தணும். இப்படி ஒரு விதத்திலையும் ரசாயனங்கள் சேராம நம்ம உடம்ப பாதுகாத்துட்டோம்னா, நம்ம அடுத்த தலைமுறையை நாம பாதுகாக்கலாம். அப்போ கிட்னியும் இதனால பாதிக்காம நம்ம காப்பாத்திடலாம். அப்போ சிறுநீரகம் அப்படிங்கும்போது என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இத உடல் நீர்ச்சமலையை பராமரிக்குது, அதையும் பார்த்தோம். உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுதுன்னு பார்த்தோம். அப்ப அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுல நம்மளுடைய கடமை என்ன, பொறுப்பு என்னங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்போ உடலின் மொழியான இந்த பசி, தூக்கம், தாகம், ஓய்வு இதை நம்ம ஃபாலோ பண்ணி மனம் விரும்பிய உணவுகளை சாப்பிட்டு இன்னொரு விஷயம், மனதிற்கு பிடிக்காத செயல்களை நாம செய்யக்கூடாது. மனதிற்கு பிடிக்காத செயல்களை மனசுக்கு எந்த செயலா இருந்தாலும் சரிங்க, அதுல அந்த மனசுக்கு பிடிச்சு செஞ்சோம்னா அதுல கழிவு தேங்காது. மனசுக்கு பிடிக்காம விருப்பம் இல்லாம ஒரு செயலை செய்யும் போதுமே அங்க சில கழிவு தேங்கும். அந்த கழிவுனாலையும் நம்முடைய உள்ளுறுப்புகள் பாதிக்கும். அப்போ உடலால தேங்குற கழிவு, மனதால தேங்குற கழிவு எல்லாவற்றினாலும் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் பாதிக்குது. இறுதியாக அந்த சிறுநீரகம் பாதிப்படையும். இதற்கு நம்முடைய வாழ்வியலை நாம சரி பண்ணிக்கணும். சரிங்களா? சிறுநீரகங்களை பத்தி அக்குபஞ்சர் ரீதியா நம்ம பார்த்திருக்கோம். நம்ம அந்த அமைப்பு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை கடைபிடிக்கும் போது உள்ளுறுப்புகள் அது தனக்கானதை அது செய்து கொள்ளும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேள்வி கேளுங்க. அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அம்மா வாழ்க வளமுடன். உங்களை வாழ்த்திட்டு அப்புறம் நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம்மா. வாழ்க வளமுடன். அம்மா இது வரைக்கும் நமக்காக சிறுநீரகம் அக்குபஞ்சரின் பார்வையில என்ற தலைப்புல இந்த ராஜ உறுப்புகள்ல ஒன்றுதான் இந்த சிறுநீரகம் சொன்னாங்க. ரத்தத்துல உள்ள கழிவுகளை வெளியேற்றுவது இந்த சிறுநீரகத்தின் வேலை. அந்த கழிவுப் பொருட்கள் 2 விதங்கள்ல வெளியேறுகிறது என்று சொன்னாங்க. செல்கள் வழியாக வெளியேறுது, உடல் கழிவுகள் வெளியேற்றம், இப்படி பல விதங்களை நம்ம எடுத்து சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நீர், காற்று, வியர்வை மூலமாக இந்த கழிவுகள் வெளியேறுகின்றன.
அதே மாதிரி பசிச்சுதான் நம்ம சாப்பிடணும், ஆனா நம்ம அப்படி சாப்பிடுறது இல்ல. பசிச்சு சாப்பிட்டாதான் நம்ம உடலுக்கு தேவையான அந்த சத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சிறிதளவு தான் கழிவுகள் வெளியேறும். பசி இல்லாம சாப்பிட்டோம்னா நிறைய கழிவுகள் தான் வெளியே போகும் அப்படின்ற மாதிரி அம்மா சொன்ன விஷயங்கள் மிக அருமையா இருந்தது. அது மட்டும் இல்ல, அம்மா வந்து இப்போ நம்ம ரசாயனங்களை எவ்வளவு தூரம் நம்ம எடுத்துக்கிறோன்றத, அதாவது உள்ள இருக்க அந்த ஒவ்வாமை தன்மை தான் வெளிப்படுது இல்லையா, வாந்தியாக இப்படி எல்லாம் வெளியே வரும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அந்த வாமிட் வராம அதுக்கு ஒரு ரசாயனத்தை ஒரு மாத்திரையை போட்டு உள்ளே வச்சிருக்கோம். அப்ப என்ன ஆகும், அந்த கழிவுகள் உள்ளே தான் இருக்கும் அப்படின்னு அம்மா சொன்ன விதங்கள், அந்த எடுத்துக்கூறிய விதம் மிக 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 அருமை. தூக்கம் மிக மிக அவசியம், அப்பதான் அந்த கழிவுகள் வெளியேறும் அப்படின்றத சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட், பவுடர், நெயில் பாலிஷ் இதன் மூலமாக எவ்வளவு பாதிப்புகள், குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டைப்பர், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பேட்ஸ் இதன் மூலமாக எவ்வளோ பிரச்சனைகள் உண்டு பண்ணுகின்றது என்ற விஷயங்களை மிகச்சிறப்பான முறையில் அம்மா அவர்கள் எடுத்துக்கூறிய விதம் மிக அருமை. அம்மா அவர்களை துரிய நிலையிலிருந்து அனைவரும் விடுவோம். அக்கு ஹீலர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அக்கு ஹீலர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.